இந்த பொண்ணு வீட்ல தனியா உட்காந்து நெகம் வெட்டிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா காத்துல ஜன்னல்லாம் ஆடிட்டு இருக்கு. இவ்வளவு போய் அதனா க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரூம்குள்ள வந்து பார்த்தா இவ்வளவு மாதிரியே ஒரு உருவம் அந்த ரூம்குள்ள உட்காந்து காலோட நெகத்தனா வெட்டிட்டு இருக்கு. இவ பயந்து போய் ரெஸ்ட் ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போனா இறந்து போன அவங்க அம்மா பேய் மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இதனால பயந்து போய் அந்த டேப் தண்ணிக்குள்ளேயே தலைய விட்டுக்கிறா. நம்ம ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் இந்த பொண்ணுக்கு புது Dress ஒண்ணு வாங்கிட்டு வரான். இவ Dressனா போட்டு ரெண்டு பேருமே வீட்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு முறையா டிவி என்ன பாக்குறனால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு கிட்ட நான் உனக்கு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் பாத்திருக்கேன், நீ இனிமே அங்க பயப்படாம போய் தங்கலான்னு சொல்றான். நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இந்த ரூம்குள்ளேயே ஓரமா இருந்துக்கிறேன்னு சொல்றா. நீ இங்கே இருந்தா எங்க வீட்ல என்ன பாக்குறவங்கன்னா ரொம்ப தப்பா நினைப்பாங்க, தயவு செஞ்சு கிளம்புன்னு சொல்றான். இவ்வளவு என்னால முடியாதுன்னு கட்டில் கடியில போய் படுத்துக்கிறா. சரி நீ போவேனா, நீ சாப்பிடவாச்சு வெளியில வான்னு கூப்பிட்டா எனக்கு சாப்பாடே வேணான்னு அந்த கட்டில் கடியிலேயே படுத்துக்கிறா. நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதேன்னு வெளியில எழுந்து போய் பார்த்தா இந்த பொண்ணுக்கு ரொம்ப பசிக்கிறனால குப்பை தொட்டியில இருக்கிற மீதி சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் சாப்பாடு வேணும்னா கேட்க வேண்டியதானே, ஏன் இது மாதிரினா பண்றேன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு சாப்பாடு போடுறான். அந்த பொண்ணு பயங்கர பசியில இருக்கிறனால ரொம்ப வேகமாவே சாப்பிட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.